என் ஊர் அதிராம்பட்டினம் பேரக்கானா. கடந்த மாதம் 28ஆம் தேதி நேரலையில் இறந்தவருக்கு 2 மகள்கள், மூத்த மகள் உயிரோடு இல்லை, இளைய மகள் உயிரோடு இருக்கிறார், சகோதர சகோதரிகள் உயிரோடு இல்லை, ஆனால் வாரிசு உள்ளது என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது இளைய மகளுக்கு பாதி பங்கும், சகோதர சகோதரி உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்களின் பிள்ளைகள் வாரிசாக ஆவதால் அந்த சொத்தின் பாதியை அந்த வாரிசுகள் மார்க்கடிப்பீடில் பிரித்து கொள்ள வேண்டும் என சொன்னீர்கள். அந்த நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் சொத்தில் பாதி தான் கொடுக்க வேண்டுமா அல்லது முழுவதுமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் சகோதரிக்கு கிடைக்காதா? சகோதர சகோதரின் பிள்ளைகள் வாரிசாக வரும் பொழுது தனது இறந்த மூத்த மகளின் பிள்ளைகள் ஏன் வாரிசாக வரமாட்டார்கள்? இது அநீதியாக தோன்றுகிறது. மேலும் தன் இறப்புக்கு முன்பே தன் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைத்தால் ஹராமாகி விடுமா? இவ்வளவும் கேட்குறார். இதில் வந்து நிறைய கேள்வி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் ஒரு 3 விஷயத்தை அவர் கேட்குறாரு. அதில் முதலாவது என்னென்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு வந்து ஒரு மகள் சகோதரிகள், அதை எப்படி பங்கு வைக்கிறதுங்கும் போது பொம்பளை பிள்ளைக்கு வந்து பாதி, ஒரு மகள் இருந்தால் பாதி கொடுப்போம். சகோதரி ஒரு மகளும் ஒரு சகோதரியும் இருந்தார்களே ஆனால் இவங்களுக்கு பாதியை கொடுத்துருவோம். ஒரு மகள் இருந்ததுனால பாதியை கொடுத்துட்டோம். அதே நேரத்தில் 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் சகோதரிக்கெல்லாம் கிடைக்காது. அதே நேரத்தில் வந்து இப்போ சகோதரி இல்லாதனால சகோதரி பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்ல, சகோதரி இல்லாதனால சகோதரி பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்ல. அதே மாதிரி ஒருத்தன் இறந்துட்டார், அவருடைய மகள் அதுக்கு முந்தைய இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதானே, பேத்திக்கேன் இல்லைங்கிறோம். இங்கே வந்து சகோதரி இல்லாவிட்டால் சகோதரி பிள்ளை கிடைக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அங்கே வந்து எப்படி சொல்கிறோம்னு கேட்டால், ஒருத்தனுக்கு 2 மகன் இருக்கிறான், மகன் இருக்கும் பொழுது ஒரு மகன் முன்னாடியே மூத்தா போயிட்டான், பாப்பாவுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டான், அவனுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கிறது. ஆனால் பங்கு வைக்கும்போது இந்த மூத்தா போன பிள்ளை கிடைக்காது, உசுரோடு தான் கிடைக்கும். அப்போ அங்கே மட்டும் மகனுடைய மகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அங்கே மட்டும் கிடைக்கிது, அது எப்படின்னு கேட்குறாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், இதில் வந்து மகன்கிறவன் வந்து இறந்துட்டு மகனுடைய மகள் இருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிப்பதற்கு நேரடி மகன் ஒருத்தன் இருக்கிறான். மகன் உசுரோடு இருக்கும் பொழுது பேரன்கிறவன் பின்னாடி போயிடுவான்ல. ஒரு மனிதனுக்கு நெருக்கமான உறவு யார்? மகனா பேரனா? மகன். பேரன்கிறது அடுத்த நிலையில் உள்ள உறவு தான். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை முன்னாடி மூத்தா போயிட்டான், அவனுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கிறது. இப்போ மூத்தா போன பிள்ளை யார் இருக்கான்னு பார்த்தாங்கன்னா மகனும் பேரனும் இருக்கிறார்கள். இந்த 2 சமமாக உள்ளதா? இல்லை. மகன்கிறவன் முன்னிலையில் உள்ளவன், பேரங்கிறவன் பிந்தியில் உள்ளவன். அப்போ வந்து யார் முன்னிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம், பேரனுக்கு கொடுக்க மாட்டோம். அதனால் அது இல்லைங்கிறோம். சரியாக என்ன மகன் ஒருத்தன் இருந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ சகோதரி மகள் இருக்கும் பொழுது அந்த சகோதரியுடைய விட நெருக்கமான ஒரு ஆள் அங்கே வந்து நிற்கலை, சகோதரி தான் இருந்தாங்க, சகோதரி மூத்தா போயிட்டாங்க, சகோதரி பிள்ளை இருக்கிறது. இப்படி வைங்களேன், ஒருத்தனுக்கு ஒரே மகன் தான், ஒரே மகன், அந்த மகனுக்கு ஒரு 5-6 பிள்ளை இருக்கிறாங்க, இவன் மூத்தா போயிட்டான், மகன் முன்னாடி மூத்தா போயிட்டான். இப்போ பேரன் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அதாவது தகப்பன் ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும் பொழுது அந்த ஆம்பளை பிள்ளை வந்து தகப்பனுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டான், அவனுக்கு சில பிள்ளைகள்லாம் இருக்கிறது. இப்போ வந்து தாத்தா மூத்தா போகிறாரு, இந்த சொத்து பேரனுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? அவன் தகப்பனுடைய இடத்திலும் வந்துடுறான். நெருக்கமான மகன்கிற ஒரு யாரும் அவங்கள இல்லை. அப்போ இப்போவும் பேரனுக்கு கிடைத்தான் செய்யுது. பேரனுக்கு ஏன் கிடைக்கிது என்று கேட்டால், பேரனை விட நெருக்கமான உறவாக ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் அந்த 2 மகன் இருக்கிற இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால், பேரன்கிற உறவை விட மகன்கிற உறவு நெருக்கமான உறவு. நெருக்கமான ஒரு ஆள் இருக்கும்போது தூரமான ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்குறது என்கிறதுனால தான் அது கொடுக்கப்படலை. அந்த ஒரு வித்தியாசம் நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அந்த கிடைக்காத பிள்ளைக்கு நம்ம எழுதி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. எழுதி வைக்கிறது உங்களுக்கு எப்போதும் உள்ள உரிமை. நீங்கள் வந்து சொத்து பத்து நிறைய உள்ள ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்று எழுதாமல் போனால் கூட வாரிசு சட்டப்படி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் ஒரு பையனுக்கு இந்த பேரனுக்கு கிடைக்கான்னு உங்களுக்கே தெரிகிறது. மார்க் அறிந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால், நமக்கு முன்னாடி நம்ம மகன் மூத்தா போயிட்டான், இந்த ஏங்கிற மகன் மூத்தா போயிட்டான், அவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது, நம்ம திடீர்னு மண்டை போட்டோம்னா அந்த பிள்ளைக்கு கிடைக்காது, இந்த பிள்ளைக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் நம்ம ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அந்த பேர பிள்ளைகளுக்கு நம்ம எதை விரும்புகிறோமோ அதை கொஞ்சம் எழுதி வச்சிட்டோம்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக. வசியத்து செய்யக்கூடாது. வசியத்துன்னா என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னால் தான் வசியத்து. எழுதி வைத்தல்னு அப்போ கொடுத்துட்றது. அப்போ என்ன செய்யணும், அந்த பேர பிள்ளைகள் பேரில் என்ன எழுதி வச்சிடணும். பேர பிள்ளைகள் பேரில் இதை மேலே மருமகளை கார்டியனாக போட்டு ஏதாவது ஒன்று போட்டு என்ன செய்யணும், பேர பிள்ளைகள் நீங்கள் எழுதி வைக்கலாம்னு தாராளமாக எழுதி வச்சிடலாம். எழுதி வச்சிருந்து சொன்னால் இந்த பேர பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கங்கிற கான்செப்டே வராது.
ஏன்னுட்டு அவன் சட்டம் தெரிஞ்சவன் அப்போ தான் செய்வான். சட்டம் தெரிஞ்சவனாக இருந்தானே ஆனால் நமக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு கிடைக்காது, அந்த பிள்ளைக்கு தான் கிடைக்கும். இந்த பிள்ளைக்கு கிடைக்கணுமாக இருந்தால் நம்ம எதாவது எழுதி வச்சா தான் கிடைக்கும்னு விளங்கி வச்சுருந்தான்னு வைங்க, அவன் கரெக்டாக நீதி வழங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த சட்டம் தெரியாத குடும்பத்தில் தான் அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் வந்து தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மார்க்கம் தெரிஞ்சவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எழுதி வைக்க மார்க்கம் உரிமை கொடுத்துருக்கிறது, அவங்களுக்கு சட்டம் ஏற்கனவே தெரிகிறது. இந்த பேர பிள்ளைக்கு கிடைக்காது நல்லா தெரியும் போது அவர் உசுரோடு இருக்கும்போது கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. எழுதி கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது.